ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் அமுதா. என்னோடய சேனல் நேம் வந்து அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரோட்டு கடையில் இருக்கிற காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத ஒன்றா சொல்கிறேன். மஷ்ரூம் 100 கிராமு, கோஸ் 100 கிராமு, அப்புறம் ஒரு பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. அப்புறம் காஷ்மீரி சில்லி, 2 சில்லி க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 தக்காளியை வந்து இதை வந்து பியூரி பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்புறம் இது மைதா மாவு. அப்புறம் பொரிக்கிறதுக்கு ஆயிலு. அதுக்கப்புறம் இது வந்து டெக்கரேஷனுக்காண்டி வெங்காயமும் அந்த இது கார்ன்ஃப்ளெக்ஸும் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரோட்டு கடையிலலாம் இந்த காளான் போட மாட்டாங்க. நம்ம வீட்டிலே வந்து பண்ணுறதுனால இந்த காளான் ஆட் பண்ணியிருக்கேன். 100 கிராம் காளான், அதுக்கு 100 கிராம் கோஸ். இதுக்கு தேவையான அளவு வந்து 3 ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இதுக்கு போடுறேன், கொஞ்சம் கொஞ்சம் கிரேவிக்கு வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமா பிசைஞ்சிடணும். இப்போ இந்த கோஸ்லையும் மஷ்ரூம்லையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் நம்ம அலசி வச்சதுனால, அதனால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க. ஜாஸ்தி வந்து இந்த கோஸ்லையும் மஷ்ரூம்லையும் தண்ணி லீக் ஆகும். அது வந்து உங்களுக்கு பிசையும் போது தண்ணி வந்து ஜாஸ்தி ஆகிடும். அதனால் பார்த்து போடுங்க தண்ணி. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம எந்த கலரும் போடலை, காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால இந்த கலர் வந்திருக்கு. இப்போ இந்த அளவு மிக்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டிருக்கேன். சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அது வந்து வெந்துடும். இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டில் இருக்கிற கோஸை வச்சே ஈஸியாக செய்திடலாம். இப்போ இந்த அளவு ஃப்ரை ஆனால் போதும். இது சும்மாவே பக்கோடா மாதிரி சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி கூட சாப்பிடலாம் நீங்கள். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா பொடியாக அரிஞ்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டு வதக்குறேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா இது மாதிரி பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் இதுக்கு கிரேவிக்கு தேவையான காஷ்மீரி சில்லி பவுடர். இது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கும் போதே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, அதில் இதுக்கு வந்து தனியாக போட்டிருக்கோம் உப்பு. இந்த கிரேவிக்கு மட்டும் போட்டால் போதும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளி 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொதிக்கட்டும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதை மூடி வச்சுட்டு அப்புறமா இப்போ வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுவோம். இப்போ கிரேவி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அந்த காளான் பொரித்து வச்சுருக்குறோம்ல, அதை நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். முட்டைக்கோஸ் காளானை ஆட் பண்ண வேண்டியதான். அதுக்கடையில் இது ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இறக்கிட்டால் ரோட்டு கடை காளான் ரெடி. இதுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன்.
நம்ம இதுக்கு வந்து எந்த கலரும் போடலை, காஷ்மீரி சில்லி கலர் மட்டும்தான் போட்டிருக்கோம். ரோட்டு கடை இதெல்லாம் வந்து நிறையா கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அதனால தான் ரெட்டாக இருக்கும். இப்போ காளான் ரெடி ஆயிடுச்சு. எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்படி இருந்தால் போதும். ஷைனிங்காக அந்த நம்ம பண்ணது எல்லாமே ஷைனிங்காக கடை இது மாதிரியே வந்துடுச்சு. இப்போ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் காளான் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதில் வந்து கார்ன்ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாருக்குமே வீட்டில் யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.